வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்நாக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா மெலினா. இது ஒரு இட்டாலியன் மூவி. 2000ல வந்துச்சு. இந்த படத்துல இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிசுபி டொர்னாட்டோ. அவரே தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளேயும் பண்ணியிருக்காரு. அதாவது இதுல யார் நடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா பெலுச்சி அண்ட் வந்து ஜிசுசுப்பே சல்ஃபாரோன்னு ஒரு சின்ன பையன் தான் ஹீரோவா பண்ணியிருக்கான். அவனு இந்த கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ரெனாட்டோன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான். இந்த படத்துல ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு போர் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு தான் இந்த படத்துல சொல்ல வராங்க. அது வந்து ஒரு பிளாட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா 1940 வேர்ல்டு வார் செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் சமுதாயம் எப்படி பாக்குறாங்க, அது என்ன வயசு வரைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல போர் எவ்வளவு கேவலமானதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து ஒரு ஹீரோயினோட கேரக்டர்ல வச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. அது இல்லாம இது அந்த ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்த விதம் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு 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 நாட்டுக்கு ஒரு வார் நடக்குதுன்னா அது 3 செக்மெண்டா காட்டியிருக்காங்க. ப்ரீ வார், வார், போஸ்ட் வார். இந்த 3 செக்மெண்ட்ல ஒரு ஹீரோயின் எப்படி எப்படி பிரசன்ட் பண்ணாங்க, அதுதான் இந்த படத்துல ரொம்ப இதுவா இருந்தது. ப்ரீ வார்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து எல்லாரும் ரசிப்பாங்க. அவ அழக வந்து எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க. எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அவ கூட இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே வார்ல பாத்தீங்கன்னா, அதே எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோயின் வார்ல நசுக்கப்படுவா. அவ அவங்க அந்த கேரக்டர் வந்து அந்த ரொம்ப நசுக்கப்படும். எல்லாராலையும் ஒரு இழிவான நிலைக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி போஸ்ட் வார்ல பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து மிலிட்டரியில இருந்து ஒரு கையை இழந்து வந்திருப்பாரு. அவர் வந்து ஹீரோயினை தேடிட்டு மெலினாவை தேடிட்டு வந்து பார்ப்பாரு. அப்ப வந்து இப்ப நாசி அட்டாக் எல்லாமே முடிஞ்சிடும். திருப்பி அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து திருப்பியும் அந்த கண்ட்ரியை ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களை வந்து இவ வந்து ஏத்தி ஜெர்மனிக்கு அமுச்சு விட்டுருவாங்க. யாரு மெலினாவை. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து தேடும்போது அப்போ அந்த சின்ன பையன் வந்து இங்க இந்த மாதிரி அவங்க ஊருக்கே போயிட்டாங்க அப்படி சொல்லும்போது இந்த ஹீரோ அவங்கள கூட்டுன்னு திருப்பி இதே இடத்துக்கு வருவாரு. வரும்போது இவ்வளோ இந்த மெலினாவை எல்லாரும் இழிவா பார்த்த மக்கள் எல்லாரும் இன்னைக்கு அவன் ஹஸ்பண்டோட அந்த ஏரியால போகும்போது எல்லாரும் அவளை வித்தியாசமா பார்ப்பாங்க. எல்லாம் அவள்கிட்ட அன்பா பழகுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு ஒரு போருக்கு உண்டாச்சுன்னா எப்படி என்ன நிலைமைக்கு போகுன்றத தான் அந்த கேரக்டர்ல அந்த மெலினான்ற கேரக்டர்ல வச்சு சொல்லியிருப்பாங்க. இது தவிர்த்து நிறைய லேயர்கள் படத்துல இருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து வந்து இந்த படத்துல அடல்ட் கன்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இது ஒரு யங்ஸ்டருக்கான படம் மாதிரி தான் இருக்கும். அது பார்க்கும்போது ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு ஒரு தாண்டி ஒரு 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 பெண்ணை இந்த சமூகம் எப்படி பாக்குது, அதுதான் இந்த விஷயத்துல டைரக்டர் வந்து ஒரு மென்மையா சொல்லியிருக்காரு. ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு விஷயத்த ஒரு மென்மையா கொண்டு போய் சொல்லியிருக்காரு டைரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மோனிகா பெலுச்சியோட பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. அவங்க அந்த வார் டைம்ல அவங்களுக்கு நடக்கிற அந்த கொடுமை எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ரோட்ல ஒரு சீன்ல அவங்கள இழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அந்த சீன்ல எல்லாம் மோனிகா பெலுச்சி பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி அந்த ஹீரோவா நடிச்ச அந்த ரெனாட்டோன்ற கேரக்டர் பண்ண பையன் கூட சின்ன வயசுல இருந்து அவனை ஒரு அடல்ட் ஏஜ் வரைக்கும் காட்டுவாங்க. அந்த அடல்ட் ஏஜ்ல அவன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான், என்ன மாதிரி பண்றான் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாங்க. அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்துல டெக்னிக்கல் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம லிஜோஸ்கோல் டைப் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு. ரொம்ப கச்சமுச்சான ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்காம நீட்டா இருக்கும் ஷார்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா ரொம்ப அந்த கோஸ்டல் ஏரியாவோட நல்லா அந்த சன்னோட அந்த படத்தை ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து மியூசிக். இதுல மியூசிக் பாத்தீங்கன்னா எனினோ மோரிக்கோன். அவர் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருப்பாரு. கரெக்டா இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக். கதையும் நல்லா கொண்டு போயிருப்பாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு இந்த படம். இங்கிலீஷ் டப்பிங் தான், தமிழ் டப்பிங் கிடையாது.
உங்களுக்கு படம் பார்க்கவே உங்களுக்கு புடிக்கும். ஆ நீங்க படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் வாட்ச் மூவி ஸ்நாக்ஸ்.